வெல்கம் டு பிரியமான சமையலறையில் பிரியா. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக சிக்கனுக்கு மசாலாவை வறுத்து அரைச்சி ஒரு வறுவல் தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வறுவல் செய்கிறதுக்கு நான் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எலும்போடு இருக்கிற கறியை எடுத்துக்கோங்க. ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா மல்லி, பட்டை, கல்பாசி, கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்தது தாளிப்புக்கு என்னென்னு பார்த்துடலாம். இது மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 3-4 பெரிய வெங்காயம், 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு, குழம்பு மிளகாய்த்தூள், அவ்வளோதான். கடைசியாக புதினா மல்லி. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வெறும் கடாயில் எண்ணெய் விடாமல் நம்ம இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, வாசனை வர்ற வரைக்கும். நம்ம மல்லி, பட்டை, கிராம்பு, அடுத்தது கல்பாசி, ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் போல் மிளகு, 1 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தா போதும், கருக வேணாம். இந்த மசாலா நல்லா சிம்லேயே வச்சு வருங்க. ஹை ஃப்ளேம் வேணாம், மீடியமில், அப்படி இல்லைன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுங்க. இது நல்லா வாசனை வந்ததுக்கு பிறகு நம்ம ஆற விட்டு இதை பொடி பண்ணிக்கலாம். இது ஒரு கடாயில் நான் 1 ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துருக்கேன். அடுத்தது கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட்டர் ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்னு ரொம்ப அவசியம் கிடையாது. இருந்தாலும் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துருக்கோம். இதுவும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு, ஏன்னா நம்ம சிக்கன் கொஞ்சம் நிறையா எடுத்துருக்கனால நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டும் ஒரு 2 பெரிய ஸ்பூனால் எடுத்திருக்கேன். வதக்கிட்டு இருக்கிறப்பையே நம்ம ஆற வச்சுருக்க இந்த மசாலா எல்லாத்தையும் பொடியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தென்படுற மாதிரி இருக்கட்டும், ரொம்ப நைஸாக வேண்டாம். இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். அதே ஜார்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியையும் லைட்டாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. தக்காளியை அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டு எதுவும் அரைச்சிட வேணாம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஒரு முழுசாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வதக்கினதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் அடுத்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாயும் வறுத்துருக்கோம், அடுத்தது மிளகும் சேர்த்துருக்கோம். அதனால் அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க. இதில் பெப்பரோட காரம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். பெப்பர் கம்மியாக தெரியும், ஆனால் அது சமையலில் போடும்போது அதோட காரம் அதிகமாக இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனையும் நல்லா வதக்கினதுக்கு பிறகு தேவையான அளவு தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே நம்ம சேர்க்கல, ஆனால் வறுத்து வச்சுருக்க மசாலா பொடி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருக்கோம். இது லெக் பீஸ் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி கூட வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன பீஸாக எலும்போடு சேர்ந்த கறியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா ட்ரையாக ஒரு மசாலாவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்ல ஒரு மசாலாவாக ரெடி ஆகிடும். வறுத்து அரைச்ச கோழி மசாலா பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்தது இந்த புலாவுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். போல் இதை வறுத்து அரைச்சி செய்யும்போது நல்லா சிக்கன் நாட்டுக்கோழியில் செஞ்சது மாதிரி நல்லா மணமாக இருக்கும். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு பிரியமான சமையலறையை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.